அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2019 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 21, புக்லெட் நம்பர் ஏ, பார்ட் பி உடைய கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஈஸ் அன்கவுண்டபிள்? இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது அன்கவுண்டபிள் அப்படின்றதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற செட் அப்படின்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், log of x equal to p by q for some p comma q belongs to n. Option B x belongs to r, cos x power n plus sin x power n equal to 1 for some n belongs to n. Next option C. Option C x belongs to r, x equal to log of p by q for some p comma q belongs to n. Option D. X belongs to r, cos of x equal to p by q for some p comma q belongs to n. இப்போ இந்த கேள்வியில் எந்த செட்டு அன்கவுண்டபிள் அப்படின்றதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். p by q அப்படின்றது ஒரு ரேஷ்னல் ஃபார்மில் இருக்குது. அதனால் இது ஒரு ரேஷ்னல் நம்பரு. p comma q belongs to n. செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஒரு கவுண்டபிள். இது ஒரு பேசிக் தேரம் இருக்குது. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள். ஆப்ஷன் 1 எடுத்துப்போம். ஆப்ஷன் 1ன்றது என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், லாக் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி பை கியூ ஃபார் சம் பி கமா கியூ பிலாங்ஸ் டு என். நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும் பிட்வீன் த கிவன் செட் அண்ட் த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். அப்போது லாகரிதமிக் ஃபங்க்ஷன்றது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னால் 1-1ம் on-2ம் இருக்கும். அதனால் இது 1 கரஸ்பாண்டன்ஸ் சொல்கிறோம். பிட்வீன் எந்த செட்டுன்னு சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிற செட்டுக்கும் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பருக்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருந்தது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ன்றது கவுண்டபிள். அப்போது கிவன் செட்டுன்றது ஒரு கவுண்டபிள் செட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் செட்டுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷனல் நம்பர் கவுண்டபிள் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக கிவன் செட்டும் கவுண்டபிளாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏன்றது ஒரு கவுண்டபிள் செட்டு. ஆப்ஷன் பின்றது பார்க்கலாம். ஆப்ஷன் பின்றது இந்த செட்டு. இந்த செட்டில் என்னுக்கு மதிப்பு நம்ம 2ன்னு கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா காஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ n ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். எந்த நம்பர்ஸ் நம்ம ரியல் நம்பர்ஸ் இந்த எக்ஸுக்கு கொடுத்தோமோ இது கண்டிப்பாக என்ன வரும் 1 வரும். ஏன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 1. அதனால் இந்த செட்டு கிவன் செட் கண்டைன்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ இந்த செட்டில் எல்லாமே ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த செட்டில் எல்லாமே ரியல் நம்பர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்ன்றது அன்கவுண்டபிள் அப்படின்றது தெரியும். அப்போ ஆப்ஷன் பி ஆனது ஒரு கவுண்டபிள் செட்டு கிடையாது. இது ஒரு அன்கவுண்டபிள் செட். ஆப்ஷன் பின்றது அன்கவுண்டபிள். சரி, ஆப்ஷன் சியை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் சின்றது இந்த செட்டு தான். இந்த செட்டில் ரெண்டு பக்கம் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் என்ன வரும்னா இ பவர் எக்ஸ், இந்த பக்கம் என்ன ஆகும்னா பி பை கியூ மட்டும் கிடைக்கும். இந்த செட்டு இ பவர் எக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எப்படி லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனோ அதே போல் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் த கிவன் செட் அண்ட் த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர். அப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற செட்டுக்கும் ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக கிவன் செட்டும் ஒரு கவுண்டபிள் செட்டாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சியும் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு கவுண்டபிள் அப்படின்னு தான் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டியை பார்த்துடலாம். ஆப்ஷன் டின்றது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி பை கியூ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க.
கொசைன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனு. அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனில் வந்து வித்தின் எ பீரியட் தேர் இஸ் அண்ட் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் த கிவன் செட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கொசைன் ஃபங்க்ஷன்றது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனு. அந்த டேர்ம் பீரியட்குள்ளே கிவன் செட்டுக்கும் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பருக்கும் வந்து 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் எதுக்கு இருக்குன்னா ரேஷனல் நம்பருக்கும் கிவன் செட்டுக்கும். சரி, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் கவுண்டபிள் அப்படின்னும் போது கண்டிப்பாக கிவன் செட்டும் வந்து ஒரு கவுண்டபிள் தான். அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா கிவன் செட்டு வந்து ஒரு கவுண்டபிள் செட். இப்போ என்னென்ன ஆப்ஷன் அப்படி கவுண்டபிள் வந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவுண்டபிள், ஆப்ஷன் சி அண்டு ஆப்ஷன் டி. இது கவுண்டபிள், ஆப்ஷன் சி கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். நம்ம கேள்வியில் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்கன்னா அன்கவுண்டபிள் செட் எதுன்னு தான் கேட்டிருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். ஆப்ஷன் ஏ தவறானது, ஆப்ஷன் சி தவறானது, ஆப்ஷன் டி தவறானது. இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். ஒரு பேசிக் வந்து டெஃபினிஷன்ஸ்லாம் வச்சு இதை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.